இப்போ வந்து எல்லாருமே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமை வந்துருச்சு. ஏன்னா இயந்திரங்கள் வந்து பலரோட வேலையை இயந்திரங்கள் செய்து முடித்து விடுகிறது. 1000 கோடிக்கணக்கானவருடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பேர் தான் வேலை செய்கிறாங்க. உலகத்தில் 800 கோடி பேர் அவங்க மக்கள் இருக்காங்கன்னா எத்தனை சதவீத பேர் வேலை செஞ்சு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்போ 800 கோடி பேருக்கும் தேவைகள் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்துச்சுனாலே அதுக்கு ஒரு தேவை இருக்குது. அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவை இருக்குது, உணவு தேவையாக இருக்குது, மருந்து தேவையாக இருக்கிறது. அதற்காக உழைத்து அந்த உற்பத்தியை கொடுக்கணும், அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாத்துக்குமே தேவை இருக்குது. குழந்தைகள் முதற்கொண்டு வயசான வரைக்கும், சாகிற வரைக்கும், பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் அனைவருக்குமே தேவை இருக்குது. ஆனால் அந்த தேவையை உற்பத்தி செய்கிற வேலைகளில் இந்த உலகத்தில் எத்தனை பேர் ஈடுபடுகிறாங்கன்னா 50% தான் ஈடுபடுறாங்க. 50% பேர் வந்து உழைப்பதில்லை, எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை. எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, படிக்கிறாங்க, அவங்க எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுறதில்லை, எந்த வேலையும் செஞ்சு எந்த உற்பத்தியும் செய்யலை. அவங்க படிக்கிறாங்க, அதனால் அவங்கள வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு கொடுத்துட்டோம். எத்தனை வயசு வரைக்கும்? 18, 20 வயசு வரைக்கும், 25 வயசு வரைக்கும் பெரும்பாலான மக்கள் படிக்கிறாங்க. அவங்க எந்த வேலையும் செய்கிறதில்லை, எந்த உற்பத்தியிலும் ஈடுபடுவதில்லை. இது ஒரு அப்பவும் பாருங்கள், அப்போ எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் வேலை 25 வயசு 20 வயசுக்குள்ளே எத்தனை கோடி பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க? ஒரு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குள்ளே ஒரு 20 கோடி பேராவது இருப்பாங்க. அது மாதிரி உலகம் முழுக்க தேடினீங்கன்னா கிட்டத்தட்ட அது மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து இப்போ 400 கோடி பெண்கள் உலகத்தில் இருக்காங்க அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 40% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. படிச்சிருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டிலே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு குழந்தை வளர்ப்பு இப்படி நியாயமான காரணங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வந்து 40% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போகிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. இப்படி வேலைக்கு செல்கிறவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு 20 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே உள்ள பெரும்பாலான ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் வந்து குறைவாக தான் வேலைக்கு போகிறாங்க. 20 வயசுலேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே அல்லது 70 வயசுக்குள்ளே ஆண்கள் பெரும்பாலான ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் அதில் ஒரு பாதி சதவீதம் பேர் வேலைக்கு போகிறாங்க. இவ்வளோ தான். சொல்லப்போனால் படிக்கிறவங்க பேரில் 20 வயசு வரைக்கும் வேலைக்கு போகிறதில்ல, எந்த உற்பத்தியும் செய்வதில்லை அப்படின்னு படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களில் ஒரு பாதி சதவீதம் பேர் வேலைக்கு போகிறதில்ல. அது மாதிரி முதிய வயது ஆண்கள் பெண்கள் இவங்க வேலைக்கு போகிறதில்ல. இப்படி ஒரு 50% மக்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தேவையான உற்பத்தியை உற்பத்தி செய்கிற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் தேவை இருக்குது. சின்ன வயசில் முதற்கொண்டு வயசானவங்க வரைக்கும் சாகிற வரைக்கும் தேவைகள் என்பது அனைவருக்குமே இருக்குது. அதை உற்பத்தி செய்கிற பணியில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்கன்னா இந்த உலகத்தில் 50% பேர் தான் ஈடுபடுறாங்க. எப்படி அது முடியுது? அப்படின்னா என்ன அர்த்தம்? 400 கோடி பேர் தான் இந்த உலகத்தில் உழைக்கிறாங்க, உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உழைக்கிறார்கள், உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். மீதம் உள்ளவர்கள் உழைப்பதில்லை, அவங்க படிக்கிறாங்க பேரில் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி பெண்கள் அப்படிங்கிற அந்த பேரில் வீட்டிலே இருந்துக்கிறாங்க நிறைய பெண்கள். அது மாதிரி முதுமை காரணம் காட்டி நிறைய பேர் வீட்டிலே இருந்துக்கிறாங்க. எப்படி அது முடியுது? அப்போ 800 கோடி பேருடைய தேவைகளை எப்படி 400 கோடி பேரால் பூர்த்தி செய்ய முடியுதுன்னா இந்த இயந்திரங்களால் அது முடிகிறது. இயந்திரங்கள் அந்த வேலையை செய்து விடுகிறது. இந்த 400 கோடி பேர் தான் இந்த உலகத்தில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் உள்ள மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி அது முடியுதுன்னா அப்போ மீதி உள்ள 800 கோடி பேருக்கு தேவையான தேவைகளை எப்படி இவங்களால் செய்ய முடியுதுன்னா இயந்திரங்கள் அந்த வேலையை செய்யுது. 400 கோடி பேருடைய வேலையை இயந்திரங்கள் செய்து முடிக்குது. இயந்திரங்களை கொண்டு ஒரு 400 கோடி பேருடைய தேவைகளை நாம் வந்து இயந்திரங்களை கொண்டு மட்டுமே நம்ம உற்பத்தி செய்கிறோம், மனித உழைப்பு இல்லாமல். அப்போ மீதி 400 கோடி பேர் தான் வந்து 400 கோடி பேர் இங்கே உழைப்பதில்லை, உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை. ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு உற்பத்தியில் ஈடுபடுவதில்லை, உழைப்பதில்லை. மீதி 400 கோடி பேர் தான் உழைக்கிறாங்க. அப்படின்னா அந்த 400 கோடி பேர் உழைக்காமல் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறாங்கன்னா அந்த இயந்திரங்கள் பூர்த்தி செய்யுது, மனுஷங்க பூர்த்தி செய்யலை. 400 கோடி பேர் வந்து 400 கோடி மக்கள் வந்து 800 கோடி பேருடைய மக்களுடைய தேவைகளை உழைப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. 400 கோடி பேரால் 400 கோடி மக்களுடைய தேவைகள் இன்னும் 300 கோடி பேருடைய மக்களுடைய தேவைகளை தான் அவர்களால் பூர்த்தி செய்ய முடியும்.
400 கோடி பேர் வந்து உழைக்கிறாங்க, இந்த உலகத்தில் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா அவங்களால 400 கோடி பேருக்கு கூட உழைக்க முடியாது. வெறும் 300 கோடி பேர் 200 கோடி பேருக்கு தான் உழைக்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அப்படின்னா இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க, 300 கோடி பேர் அல்லது 200 கோடி பேருடைய தேவை தான் அந்த 400 கோடி பேர் உற்பத்தி செய்வாங்க. அப்படின்னா இன்னும் 600 கோடி பேருடைய தேவையை எது பூர்த்தி செய்யுதுன்னா இந்த இயந்திரங்கள் பூர்த்தி செய்யுது. இயந்திரங்கள் தான் இப்போ வந்து மனுஷங்களுடைய இன்றைக்கி அது வந்து தேவைக்கு அதிகமாக இன்றைக்கி உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. எல்லா தேவைகளும் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதற்கு காரணம் இயந்திரங்கள் தான் காரணம். இயந்திரங்களை கொண்டு மனித உயிர்கள் தங்களுடைய தேவைகளை அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறார்கள், உற்பத்தி செய்து குவித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் எல்லோரும் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துருச்சு. பெண்கள்லாம் விருப்பப்பட்டால் நீங்கள் வேலைக்கு போங்க, வீட்டிலே இருந்துக்கோங்க, நீ படிக்கிற அதனால் நீ வேலைக்கு போக தேவையில்ல, அது மாதிரி வயசாகிடுச்சா ஏன்ப்பா வேலைக்கு போகிறீங்க, வீட்டிலே இருங்க அப்படின்னு ஏன் வந்து நிறைய பேர் அந்த காலத்தில் வந்து எல்லா வயதுலையுமே வேலைக்கு போகணும், சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுருவாங்க. எப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டாத காலங்களில் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. விவசாய வேலைகள் அல்லது அவங்க எந்த தொழில், அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை வந்து ஆண்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பெண்கள் வந்து விவசாய நிலங்களில் கண்டிப்பாக வேலை செய்திருப்பார்கள். வேலைங்கிறது சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருது, கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வேலை பார்த்தாங்க. உலகத்தில் இருக்கிற 98% மக்கள் அன்றைக்கி வேலை பார்த்துருக்காங்க. 98% மக்கள் வந்து பிறந்து 1 வயசு 2 வயசுலேருந்தே வேலையை தொடங்கிடுவாங்க, கடைசி ஆகிற வரைக்கும் வேலை பார்த்தாங்க. யாரும் சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. முதுமை காரணம் கட்டி வயசாகிடுச்சு நான் வீட்டிலே இருக்கேன்னா உன்னை முடியுதா வேலைக்கு போயிடு, வயலுக்குள்ளே போய் உழைக்க ஆரம்பிச்சிரு அப்படி இருந்தது. இன்றைக்கி பார்த்தா உனக்கு நீ சின்ன பையன்ப்பா, நீ ஏன்ப்பா வேலைக்கு போகிற, நீ படிக்கிற, வேலைக்கு போகாத, உனக்கு வயசாகிடுச்சு ஏன் வேலைக்கு போகிற, நீ பொம்பளை பிள்ளை நீ எதுக்கு வேலைக்கு போகிற, வீட்டிலே இரு. இந்த மாதிரி சலுகைகள் நிறைய கிடைக்குதுன்னா காரணம் என்னென்னா நிறைய பேருடைய தேவைகளை இயந்திரங்கள் பூர்த்தி செய்து விடுகிறது. இயந்திரங்கள் வந்து நிறைய பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்து விடுகிறது. அதனால் நிறைய பேருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த மனப்பான்மை மக்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஓஹோ, நிறைய பேர் வேலை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, இயந்திரங்கள் அந்த வேலையை அதனால் இயந்திர மோகம் மக்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இயந்திரங்கள் வந்து சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக அறுவடை பண்ண 2 நாள் 4 நாள் அறுவடை பண்ண வேண்டிய வயலை வந்து 1 மணி நேரத்தில் அறுவடை பண்ணிட்டு போயிடுது. அறுவடை பண்ணி 10 நாள் வேலையை ஒரே 1 மணி நேரத்தில் முடிச்சிருது. 10 நாள் வேலையை 10 நாள் அறுவடை பண்ணி அந்த நெல்மணிகளை உதிர்த்து கதிர் அடித்து அந்த கல்லில் போட்டு அடின்னு அடித்து அந்த நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரித்து செய்கிற வேலையை 10 நாள் நடக்கும். அந்த வேலை மாட்டை கொண்டு கடுமையாக உழைச்சி அந்த வேலை அது இன்றைக்கி 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுது. அந்த அளவுக்கு இயந்திரங்கள் வந்து எப்படி நேரத்தையும் மிச்சப்படுத்துது, மனித உழைப்பையும் ரொம்பவும் குறைத்து விட்டது, அரிதாக மாற்றி விட்டது. நாற்று நடுகிற வேலை, அப்புறம் வந்து உரம் போடுறது, அந்த வேலை எல்லா வேலையும் மெஷின் இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஆடைகளை உற்பத்தி செய்வது, மெஷின் வந்து ஆடைகளை வேகமாக உற்பத்தி செய்கிறது, தைக்கிறது, கட் பண்ணுறது எல்லாம் வந்து மிஷின் இயந்திரம். எல்லா துறையிலும் இயந்திரங்களுடைய ஆதிக்கம் என்பது மனுஷங்க வந்து எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, விருப்பப்பட்டால் ஓய்வு நீ வந்து வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ஓஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அதற்காக வந்து வேலைக்கு போகாமல் இருக்கலாம், நீ போகாமல் இரு, ஆனால் உன்னுடைய வருமானத்தில் நீ வாழ வேண்டும். நீ சேர்த்து வச்சுட்டு நீ வேலைக்கு போகாமல் இரு. நீ மொத்தமாக ஒரு 10-20 லட்சம் சேர்த்து வச்சுக்கோ, 1 கோடி ரூபா சேர்த்து பேங்கில் போட்டால் மாதம் 60,000-50,000 வட்டி கிடைக்கும். அதை வச்சுட்டு கூட நீ வாழ்ந்துட்டுரு. ஆனால் என்றைக்கா இருந்தாலும் சரி வேலைக்கு போகாமல் இன்னொருத்தரோட வருமானத்தில் வாழக்கூடாது. அப்போ அது இப்போ வந்து இன்னொருத்தரோட வருமானத்தில் வரணும், சுயமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதனால் இயந்திரங்கள் இருக்குது, நிறைய உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட வருமானத்தில் வாழக்கூடாது. இன்னொருத்தரோட பொருளாதாரத்திற்காக, தனக்கு தேவையான பொருளாதாரத்திற்காக இன்னொருத்தரை சார்ந்திருக்கக்கூடாது, இன்னொருத்தரை எதிர்பார்த்து வாழக்கூடாது. அது அவமானம். மற்றபடி நிறைய பணம் இருக்குது, நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம் எப்போ இல்லைன்னா வீட்டில் இருந்தால் கூட, வேலைக்கு போகாமல் நீ வீட்டில் இருந்தால் கூட உனது பொருளாதாரம் உன்னை நம்பியதாக இருக்க வேண்டும். நீ பேங்கில் ஏதாவது போட்டு வச்சுருக்கியா, வட்டி வருதா, வட்டியை வாங்கி சாப்பிட்டுட்ரு. அது வந்து அதனால வந்து உனக்கு சுயமரியாதை எதுவும் குறைஞ்சி போயிடாது. ஆனாலும் உழைக்கணும், அது ஒரு முக்கியம். நமக்காக உழைக்கணும், அப்போ தான் நம்ம வந்து இளமையோடு இருக்க முடியும். உழைக்கணும், இளமையோடு இருக்க முடியும். வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா உழைக்கணும்.
சும்மாவே சோம்பேறியாகவே உட்காந்துட்ருக்கக்கூடாது. அது ஒரு விஷயம். சுயமரியாதை என்பது தேவையாக இருக்குது. பிறருடைய பணத்தில் வாழ்ந்துடக்கூடாது. உழைக்க வேண்டிய நிர்பந்தம், எல்லாரும் உழைக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லாமல் போகலாம். ஆனால் அதே நேரத்தில் பிறருடைய உழைப்பில் வாழ்ந்து விடக்கூடாது. பிறருடைய பொருளாதாரத்தில் நம்பி வாழக்கூடாது. எல்லாரும் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் வராமல் போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, 12 மணி நேரம் உழைக்கிறது, 8 மணி நேரம் உழைக்கிறது. அதனாலையும் பிறருடைய வேலைவாய்ப்பு என்பது பறிக்கப்படுகிறது. 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும். நிறைய பேர் 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க 6 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா, மீதி 6 மணி நேரத்துக்கு இன்னொருத்தர் வேலை வாங்கி தான் தீரணும், வேலைக்கு வச்சு தான் தீரணும். அதனால் வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாகும். 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தரே செஞ்சிடுறாங்க. அப்படிங்கும்போது 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை 50 பேரே செஞ்சிடுறாங்க. அப்போ 50 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. 12 மணி நேரம் உழைக்கும் போது தினமும் 50 பேர் தினமும் 12 மணி நேரம் உழைக்கிறாங்க அப்படின்னா 6 மணி நேரம் தான் அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாக்கா அங்கே இன்னொரு 50 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்போ அப்படி நிறைய பேர் வேலை செய்கிறனால, நிறைய நேரம் வேலை செய்கிறனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுது. வேலை செய்ய அந்த மாதிரியும் இருக்குது.